வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம மூவி வித் வரன்ல எமர்ஜென்சி டிக்ளரேஷன் ஒரு கொரியன் படத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படம் வந்து ஒரு ஃபிளைட்ல நடக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த ஃபிளைட்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எமர்ஜென்சி டிக்ளரேஷன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி. இது வந்து கோவிடுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அன்றே கணித்தார் சூர்யா அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து அன்றே கணித்தார்ன்ற மாதிரி கோவிடுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை எழுதினாலும் கோவிடுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்ன்றது இந்த படத்தோட கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. இந்த டிடெக்டிவோட ஒய்ஃப் வந்து காலங்காத்தால எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிடெக்டிவ் வந்து அவரோட ரொட்டீன் ஒர்க்கான அவரோட ஸ்டேஷனுக்கு போய் அவரோட கேஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் வந்து நான் வந்து ஒரு பெரிய அட்டாக்கை வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரீல்ஸை வந்து சின்ன பசங்கள்லாம் பார்த்துட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீடியோவை பார்த்த நம்ம டிடெக்டிவ் வந்து ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு அந்த முகம் தெரியாத மர்ம நபரோட வீட்டுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சி போயிடாரு. ஸோ அங்கே போய் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அங்கனக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்குது. என்னடா அது டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு ஒரு ஒரு எக்ஸ் பைலட் வந்து அவரோட டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹவாய்க்கு போறாரு. அதே ஃப்ளைட்ல தான் நம்ம டிடெக்டிவோட ஒய்ஃபும் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்றதுக்காக போறாங்க. இதே ஃப்ளைட்ல தான் நம்ம மர்ம நபரான அந்த எக்ஸ் சயின்டிஸ்ட், இவர் வந்து ஒரு எக்ஸ் சயின்டிஸ்ட். ஸோ இவரும் அதே ஃப்ளைட்ல தான் டிராவல் பண்றாரு. இந்த எக்ஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு வைரஸை வந்து அந்த ஃப்ளைட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்றாரு. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் கோவிடுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது. சரி, ஓகே. இந்த ஃப்ளைட்டுக்குள்ள வந்து இந்த வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. அது மூலமா வந்து ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, இந்த ஃப்ளைட்ல இருக்கிறவங்களாம் பொழைச்சாங்களா, அந்த வைரஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட அடுத்த பாதி. இப்போ கோவிட் சமயத்தில் நம்ம எல்லாருமே நம்ம வீட்டிலேயே பாதுகாப்பாக செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு குறைஞ்ச அளவு நம்மளை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்குள்ளே வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒன்று ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானும் சரி யூஎஸ்ஏயும் சரி இந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிறது வைரஸ் வந்து நீங்கள் லேண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளைட்டோட லேண்ட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும், வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே அவ்வளோ பேசஞ்சர்ஸோட பைலட் எவ்வளோ நேரம் தான் வந்து வானத்துலேயே சுற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த கதை தான் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற வைரஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவே நமக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். ஏன்னா ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி தப்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப குயிக்காக வந்து அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லை அதை எப்படி அவங்க தப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ளைட்டுக்குள்ளே நடக்கிற கதைன்றனால முக்கால்வாசி கதை வந்து ஃப்ளைட்லேயே தான் நடக்குது. ஸோ வந்து பாதி கதை வந்து கீழே லேண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறது, மீதி கதை வந்து ஃப்ளைட்டு நடக்கிறது. அந்த ஃப்ளைட்டு நடக்கிற மேக்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் மைனஸ்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வர செகண்ட் ஆஃப் டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரிப்பீட்டேட்டிவாக வந்து ஒரே சீனை வந்து திருப்பியே அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறனால அது மட்டும் கொஞ்சம் டிராகிங்காக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ண சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண உடனே அவருமே இறந்து போயிறாரு. ஸோ அவருமே இறந்து போனதுக்கப்புறம் கதையில் வந்து வில்லன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த வைரஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அது மட்டும் தான் கதையாக இருந்துச்சு. யாருமே இந்த வில்லன் மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறவங்க, நம்ம தமிழ் சினிமாவில் வில்லனை பார்த்து பழகிட்டு அங்கே வில்லன் யாருமே இல்லை, அந்த வைரஸ் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி ஆனதுனால அது கொஞ்சம் டிராகிங்காக இருந்துச்சு. அந்த பிளாட்டை வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் செகண்ட் ஹாஃப் இந்த ரிப்பீட்டேட்டிவாக வரனால கொஞ்சம் டல்லாக ஒரு டிராக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிட் சமயத்திலே வந்து நம்ம நிறைய எமோஷனலான சீன்ஸ்லாம் வந்து படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் தான் வந்து இதுலேயும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸில் ஃப்ளைட்டில் இருந்த பேசஞ்சர்லாம் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமேசான் பிரைமில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். தமிழ் டப் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே டப் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் தமிழ் டப்லையும் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல படத்துடன் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், see you.